இந்த கிராமத்து குளத்தை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது பாசி படர்ந்த இந்த குளத்து நீரை தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கிராமத்து மக்களில் ஒரு சிலர் குடிநீராக பயன்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலாக இருந்துச்சு. ஒருவேளை இந்த கிராமத்தில் இந்த குளத்து தண்ணி மட்டும்தான் குடிநீர் ஆதாரம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் விசாரிச்சப்ப தான் தெரிஞ்சது இந்த கிராமத்தில் எல்லா குடிநீர் வசதியும் இருக்குது. குடிநீர் குழாய்கள் இருக்குது, கிணறுகள் இருக்குது, ஏன் சிட்டியில் கிடைக்கிற மாதிரி கேன் வாட்டர் கூட கிடைக்குது. இருந்தாலுமே மக்களில் ஒரு சிலர், அதாவது இந்த கிராமத்து மக்களில் ஒரு சிலர் இன்னுமே இந்த குளத்து நீரை தான் குடிநீராக பயன்படுத்திட்டு வராங்க. இதை பற்றி நான் அந்த கிராமத்து பெரியவர் ஒருத்தர்கிட்ட விசாரித்தப்ப அவர் சொன்ன விஷயம் இன்னுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னார், உங்களுக்கு வேணா இந்த தண்ணி பாசி படர்ந்த ஒரு அழுக்கு தண்ணியாக தெரியலாம், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது தாய்ப்பால் மாதிரி அப்படின்னு சொன்னார். அவர் தாய்ப்பால் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னால் திருப்பி எதுவுமே பேச முடியல. அவங்க எவ்வளோ அழகாக அந்த சேலை தலைப்பால் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போனதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு.